நைட்டு சமைச்சுன்னுக்குறேன், பக்கத்துல நின்று வாங்கி தின்னுபுட்டு நான் சாப்பிடல பேய் தான் சாப்பிட்டுச்சுன்றான்டா அவன். மச்சான் அந்த பிரதீப் எப்பவுமே அப்படிதான்டா, அவன் இன்னைக்கு இல்ல, என்ன இல்ல, பண்றான்? சும்மா பேயை வச்சு ஏமாத்தினுக்குறான்டா அவன். சும்மா பாத்துனுக்குறான். ஏய் மச்சான், என் பெட்ஷீட் நீ தோச்சு காய போட்ட? உன் பெட்ஷீட் ஏண்டா அது பக்க மனுஷால் போக முடியுமாடா? உன் பெட்ஷீட்லாம் ஒருத்தன் தொடுறானால அவன் ஏற்கனவே செத்து போனவனா தான்டா இருக்கும். கரெக்டா சொன்ன மச்சான். நான் நாத்துனேன். அப்ப நீ இல்லையா? நாங்க ஏன் வரோம் அந்த பக்கம்? எனக்கு தெரிஞ்ச இந்த பேய் தான் என் பெட்ஷீட் தோச்சு காய போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இவன் தான் பேய் கதை கொடுக்குறான் மச்சான். அதுதான் இவர் போய் நாளைக்கு ஆய் போயிட்டு சொன்னா சொல்றான். பாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு மீட்டிங் ஆடா போடுறீங்க. நான் உயிரோட இருக்கும்போது கூட என் துணியை இவ்வளவு தோச்சு போட்டது கிடையாதுடா. இப்ப பாருங்கடா, இந்த சீனுக்கு அலறாதவன் எவனுமே இருக்க முடியாது. இப்ப பாரு டோர் அளவா தரக்கையெல்லாம் போடுது. அலறா அலறா. குண்டு பையில பயமா இருக்குதா? டேய் மச்சான் இங்க பாருங்களேன். ஒர்க் அவுட் ஆகுது. பயப்படுறா. பா கம்ஃபர்ட் போட்டு துவைச்சிக்குதுப்பா, யாருன்னு தெரியலப்பா. டேய் மச்சான், மச்சான் நான் வரும்போது கதவு அதுவா திறக்குது அதுவா மூடுது மச்சான். என்னடா சொல்ற? ஒருவேளை பிரதீப் பேய் சொன்ன மாதிரி பேய் இருக்குமோ? உன்னை ஏதாவது பண்ணிச்சா? என்னதும் பண்ணலையே. அப்ப நல்லது தானே மச்சான். ஏதோ சொல்லி பயப்படுறான் போல இருக்கு. சொல்லு என்னடா சொல்ற? எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ஆட்டோமேட்டிக் டோர் வச்ச வீட்டுக்குள்ள இருக்கணும்னு ஆசை மச்சான். ஆனா அதுக்கு வசதி எல்லாம் இல்ல. இப்பதான் இருக்குதுல்ல, நீ போனா வந்தா கதவு திறந்து மூடுதுல, அது போதுமே நமக்கு. மச்சான் நல்ல பேய் தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக் டோரா? ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. கையில சூடு வைக்கிறீங்க, துணி துவைக்க விடுறீங்க, இப்ப என்னடா ஆட்டோமேட்டிக் டோர் இட்டுறீங்க? ஏண்டா ஒரு வேலைக்கார மாதிரி என்ன வச்சிருக்கீங்களாடா? ஏன்டா அப்படிலாம் பண்றீங்க? துணி துவைச்சு போடுது, சமைக்கிறப்போ வந்து ஹெல்ப் பண்ணுது, இப்போ டோர் திறந்து விடுது. இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? கரெக்டு தான் மச்சான். எதனா வேலை இருந்தா சொல்லு செய்யும். அப்படியா? சார் பேய் சார், வீடு மட்டும் மாப்பு வச்சிருக்கீங்களா? இல்லை, நாங்கள் சாப்பிட்டு வந்து சில டைமில் வந்து பிளேட்டு கழுவாமல் போயிடுவோம். அதெல்லாம் மட்டும் நீங்கள் கழுவி வச்சிருங்க. நான் வேணா வின் லிக்விட் வாங்கி வச்சிடறோம். மச்சான் என் பெட்ஷீட் காணும் மச்சான். பெட்ஷீட் காணுமா? சார் இவன் பெட்ஷீட்டை வந்து எடுக்காதீங்க, ரொம்ப டேஞ்சர் பெட்ஷீட் அது. நான் உங்களுக்கு வேற பெட்ஷீட் வாங்கி தரேன், அதை நீங்கள் துவைச்சிக்கோங்க. நீ சரிப்பட்டு வராது. நான் போயிட்டு மறுபடியும் சுடுகாட்டுல போய் படுத்துக்கிறேன்டா. ஏண்டா 30 வருஷமா இந்த வீட்டுல இருந்தேன்டா. 3 பேரு 3 நாள் என்ன வெளியே வச்சுக்கலடா. டேய் நீங்க செத்து ஆவியா வருவீங்களடா, அப்போ உங்களை மீட் பண்றேன்டா. மனுஷனாடா நீங்களா? நல்லா இருக்கு மாட்டீங்கடா நீங்களா?